அன்பு உள்ளங்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நான் இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லுங்க. ஜாதி ஜாதி ஜாதின்னு ரொம்ப ஜாதிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. தன்னுடைய ஜாதி தான் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், நம்ம ஜாதி ஆளுங்களை நம்ம சேர்த்து வைக்கணும், ஒரு இயக்கம் ஆரம்பித்தா கூட நம்ம ஜாதி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஜாதி ஜாதின்னு சொல்கிறீங்க, சரி உங்கள் ஜாதி அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஜாதி உயர்வு தான். ஆனாலும் நம்ம ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு, எதுவாகட்டும் எல்லா ஜாதியும் கலந்து தான் நம்ம இருக்கணும். சமத்துவமாக இருந்து செயல்பட்டால் தான் அது ஒரு இயக்கம், அரசியல் எல்லாமே வரும், கலந்து வரும். அப்படி நடத்தும்போது ஒரு ஜாதிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா அப்போ கோவில் நடத்துகிறீங்க இல்லையா, குறிப்பிட்ட ஜாதி மட்டும் தான் வரணும்னு உங்களால் சொல்ல முடியுமா? பலதரப்பட்ட ஜாதி மக்களுடைய காசு வேணும், தர்மம் வேணும். ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது ஜாதி மட்டும்தான் பெருசா? ஐயா வழி கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்கள்? சாமி தோப்பில் ஐயா வைகுண்டர் தவம் இருந்து அவர் அவதாரம் எடுத்த இடம் திருச்செந்தூர். பால்கடலிருந்து ஐயா வந்து சாமி தோப்பில் தவம் இருந்த இடம். அங்கே பல ஜாதிப்பட்ட மக்கள் வந்துட்டுருக்காங்க. ஐயா அந்த காலத்திலேயே 18 ஜாதி மக்களையும் ஒரே ஜாதி இடத்துல வர வச்சு அங்கே முத்திரி பதன்னு ஒன்று உருவாக்கி அந்த முத்திரி பதத்தில் எல்லா ஜாதி மக்களையும் ஒன்றா நிற்க வச்சு முத்திரி குடிக்க வச்சவர் நம்ம ஐயா வைகுண்டர். அப்படிப்பட்ட ஐயா வழியில் வந்த நாம ஜாதி பார்க்கலாமா? இல்லை உங்களுக்கு ஒரு அவசரம் கஷ்டம்னா அப்போ ஜாதிக்காரங்க வேணும், வேறு ஜாதிக்காரங்க கூட வேணும். இதே கோவிலுக்கு தர்மம் பண்ணுறான் ஐயா சொல்லியிருக்காரு, சாணாமுதல் சக்கிலி வரை நான் தெய்வம்னு இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதன் இன்றைக்கி தர்மம் பண்ணுறான்ப்பா, சாப்பாடு செஞ்சு போடுறான் கோயிலுக்கு, நீங்கள் சாப்பிடாம போயிடுவீங்களா? அதை சாப்பிடுவீங்கல்ல? அவர் தர்மம் கொடுக்குறாரு, வடக்கு வாசலில் லட்டோ முறுக்கோ அதிரசமோ ஏதோ கொடுக்குறாரு, அதை வாங்காமல் போயிடுவீங்களா? அது வாங்கி சாப்பிடுவீங்கல்ல? அப்படி எல்லாம் செய்கிறாங்க ஜாதி. அப்போல்லாம் ஜாதி தேவையில்லை இல்லையா? ஜாதி ஜாதின்னு ஜாதி வெறி பிடிச்சவங்கள பார்த்து கேட்குறேன். இப்போ போய்கிட்டே இருக்க ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுதுப்பா, ரத்தம் தேவைப்படுது, சொல்லுவீங்களா? இல்லை என் ஜாதியில் மட்டும்தான் ரத்தம் வேணும், வேறு ஜாதியிலாம் ரத்தம் கொடுத்தா நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இல்லை என் ஜாதிக்காரன் தான் என்னை தொடணும், நீங்களாம் தொற்றாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஜாதியை ஒழிக்கிறதுக்காகவே வந்தவர் வைகுண்டர். ஜாதியை ஒழிக்கிறதுக்காகவே வந்தவர். எல்லா ஜாதியும் ஒரு ஜாதியாக ஒரு குடைக்குள் இருந்த அரசாள்வேன்னு சொன்னவன் வைகுண்டர். அந்த வழியில் வந்த நாம் ஜாதிகள் பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. அன்புள்ளங்களே, எல்லோரும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் இருந்து ஐயா முத்திரி பதத்தை எதுக்கு உருவாக்கினார்? சாமி தோப்பில் எல்லா ஜாதியும் ஒன்றா நின்று அந்த இடத்துல குளிக்கும். முத்திரி பதத்தை போன உடனே குளிச்சுட்டு 7 வாளி 9 வாளி 11 வாளின்னு எடுத்து ஊற்றுவோம் தலையில். அது ஊற்றிட்டு அடுத்த வாளி உள்ளே விடும்போது நம்ம உடம்புல இருக்க தண்ணி அந்த கிணத்துக்குள்ளே விழும். அடுத்தவங்க வருவாங்க, அந்த தண்ணி எடுத்து தான் முத்திரி பதம்னு ஐயா சிவசிவா ரகரான்னு சொல்லி அந்த முத்திரி பதத்தை மடக்குன்னு 7 வாட்டி குடிப்போம். குடிச்சிட்டு நம்மளும் அந்த தண்ணியை எடுத்து தலையில் ஊற்றுவோம். பாவங்கள் கர்மங்கள் தீரும் என்று ஐயாவால் உருவாக்கப்பட்டது முத்திரி பத கிணறு. அப்படி கிணறு உருவாக்கி எல்லா ஜாதி இல்லாமல் ஒரே ஜாதியை ஆக்கி அங்கே குடிக்க வச்சு முத்திரி பதமாக ஆக்கி எல்லாரையும் ஒரே நிலையை ஆக்கி வச்ச இறைவன் வழியில் வந்த நாம் ஜாதியை பார்க்காதீங்க, ஜாதியை பிரிக்காதீங்க, குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்காதீங்க. எல்லாரும் ஒன்றா இருந்து ஒற்றுமையாக இருந்து செயல்படணும், சமத்துவமாக இருக்கணும், எல்லோரும் வியக்கிற அளவுக்கு வாழ்ந்தும் காட்டணும். அகிலத்திரட்டில் இருக்க வார்த்தைகளை கொஞ்சமாவது பின்பற்றணும். எல்லாம் பின்பற்ற முடியாது நம்மளால், நம்மளாம் சாதாரண நருள்கள் தான் ஐயா சொல்லியிருக்காரு. மனிதர்கள் கூட இல்லை, நருள்கள். இங்கே வந்திருக்கும் நருள்களுக்கும் தான் ஐயா சொல்லுவார். சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறதுன்னா, ஜாதி ரொம்ப பார்க்காதீங்க. அப்புறம் அதனால் எல்லா ஜாதியும் அரவணைச்சு எல்லாம் மனிதர்கள் தான், எல்லாரோடமும் ஒரே ரத்தம் தான் ஓடுது அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன். ஐயா உண்டு.